வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம வாழ்க்கையோட 2 கண்கள்னு சொல்லப்படுற சேமிப்பையும், சிக்கனத்தையும் பத்தி தான் இந்த முழுமையான அலசல். வாங்க, நம்ம நிதி பார்வையை எப்படி தெளிவாக்கலாம்னு பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல வாழ்க்கையோட இரு கண்கள்ங்கிற தத்துவத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் கடனால வர விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனம்னா என்ன, கஞ்சத்தனம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா சேமிப்பை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சில பிராக்டிக்கல் வழிகளை பார்ப்போம். அப்புறம் ஒரு குடும்பத்தோட நிதி பழக்கங்கள் எவ்வளவு முக்கியம்னோ, கடைசியா இதெல்லாம் எப்படி ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. வாழ்க்கையின் இரு கண்கள். கேட்கவே நல்லா இருக்குல்ல? இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது நம்ம நிதி பாதுகாப்புக்கான ஒரு ஆழமான தத்துவம். வாங்க, இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு கண் மட்டும் இருந்தா நம்மால தூரத்தையோ ஆழத்தையும் சரியா கணிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட பண விஷயமும். சிக்கனம்ங்கிற ஒரு கண் இப்ப நாம பண்ற செலவுகளை கட்டுப்பாட்டுல வைக்க உதவுது. சேமிப்புங்கிற இன்னொரு கண் நம்மளோட எதிர்கால தேவைகளை தெளிவா பார்க்க வைக்குது. இந்த 2 கண்ணுகளும் சரியா வேலை செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை வண்டி மாறாம போகும். வரலாறு முழுக்க பாத்தீங்கன்னா சேமிப்போட முக்கியத்துவம் திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மக்கள் வங்கிகள் மேல நம்பிக்கை வச்சு சேமிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, தென்கொரியா மாதிரி நாடுகள் ரொம்ப அதிகமா சேமிக்கிறாங்க. ஏன் சமீபத்துல வந்த கோவிட் பெருந்தொற்று கூட நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? கையில சேமிப்பு இருந்தா எந்த சூழ்நிலையும் சமாளிக்கலாங்கிற பாடத்தை தானே. சரி, ஒருவேளை நாம இந்த சேமிப்பு பாதையில போகாம விட்டா என்னாகும்? அப்போ நாம போற வழி கடன்கிற படுகொலிக்குள்ள தான் கொண்டு போய் விடும். வருமானத்துக்கு மீறி வாழுறது ஒரு பெரிய தப்பு. அதுக்கு நாம கொடுக்க போற விலை ரொம்பவே அதிகம். அதோட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியர் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்ளோ அழகா சொல்லிருக்காரு. கடன் வாங்குறதும் சரி, கொடுக்கறதும் சரி, ரெண்டுமே நம்ம மன அமைதியை கெடுத்துடும், உறவுகளையும் சிக்கலாக்கிடும். இதுக்கு ஒரே தீர்வு நம்ம சேமிப்பு மூலமா நமக்கு தேவையானத நாமளே உருவாக்கிக்கிறது தான். கடனுங்கிறது வெறும் பணப்பிரச்சனை இல்லைங்க, அது மன அழுத்தத்தை உருவாக்கும், நல்லா இருக்கிற உறவுகளுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தும், சில நேரத்துல அவமானத்தையும் தனிமையையும் கூட உணர வைக்கும். கடைசில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை கூட இழக்க வேண்டிய நிலைமை வந்துரும். சோ கடனுங்கிறது ஒரு பெரிய சுமை. வருமானத்துக்குள்ள வாழணும்னு சொல்லிட்டோம். அப்போ கஞ்சத்தனமா இருக்கணுமா? வாழ்க்கையை அனுபவிக்கவே கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமா இல்ல. சிக்கனமா இருக்கிறதுக்கும் கஞ்சத்தனமா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அத முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பொதுவான கேள்விதான். எங்க கோடு போடுறது? எது புத்திசாலித்தனமான சிக்கனம், எது நம்மளையே காயப்படுத்துற கஞ்சத்தனம்? இதுக்கான பதில் நாம பணத்தை செலவு பண்ணும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இந்த அட்டவணையை நல்லா பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். கஞ்சத்தனம்னா சாப்பாட்டுக்கு கூட செலவு பண்ண யோசிக்கிறது. சிக்கனம்னா தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சு முக்கியமான விஷயங்களுக்கு செலவு பண்றது. ஆடம்பரம்னா மத்தவங்க முன்னாடி நம்மள பெரிய ஆளா காட்டிக்க செலவு பண்றது. உதாரித்தனம்னா கையில காசு இருக்கோ இல்லையோ கண்ணை மூடிட்டு செலவு பண்றது. இதுல சரியான பாதை எதுன்னு உங்களுக்கே தெரியும், அது சிக்கனம்தான். சரி, சேமிப்போட முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு, சிக்கனமா எப்படி இருக்கிறதுனும் தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் கேக்குற கேள்வி, நான் எப்படி சேமிக்க ஆரம்பிக்கிறது? அதுக்கான சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகளை இப்ப பார்க்கலாம். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க பணம் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ணுங்க. ஒரு சின்ன நோட்புக்ல தினமும் வரவு செலவு எழுதுங்க. 2வது, மாசம் ஒரு பட்ஜெட் போடுங்க. எதுக்கு எவ்ளோ செலவு பண்ண போறோம்னு முன்கூட்டியே திட்டமிடுங்க. 3வது, ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போவும் ரொம்ப சோகமா இருக்கிறப்போவோ ஷாப்பிங் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல நாம உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாததை வாங்கிடுவோம். உங்களுக்கு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலையா? கவலையே வேண்டாம். இந்த 10% விதிய பின்பற்றுங்க. மாச சம்பளம் வந்ததும் முதல்ல அதிலிருந்து ஒரு 10% பணத்தை எடுத்து சேமிப்புல போட்டுடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 90% பணத்துல உங்க மாச செலவுகளை பாத்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஆரம்பமா இருந்தாலும் போக போக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விளக்கங்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல். நாம கத்துக்கிட்ட இந்த நல்ல நிதி பழக்கங்கள் எல்லாம் நம்மளோட மட்டும் நின்னுடக்கூடாது. இத நம்ம அடுத்த தலைமுறைக்கும், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஒரு சேமிப்பாளர்கள் தலைமுறையை உருவாக்கலாம்? வாங்க பார்க்கலாம்.
ரொம்ப சிம்பிள். முதல்ல நாம அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும். நாம சேமிச்சா அத பார்த்து அவங்களும் சேமிப்பாங்க. சின்ன வயசுலயே ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். வீட்ல பட்ஜெட் போடும்போது அவங்களையும் பக்கத்துல உட்கார வைங்க. அப்பதான் பணத்தோட அருமை அவங்களுக்கு புரியும். இவ்ளோ விஷயங்களையும் நாம ஏன் செய்யணும்? இதுக்கெல்லாம் என்ன பலன்? இதுக்கு கிடைக்கிற பரிசுதான் ஒரு பாதுகாப்பான எதிர்காலம். நாம இன்னைக்கு சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு நமக்காக ஒரு பெரிய பாதுகாப்பு வலைய பின்னும். அது மன அமைதியையும் நிதி சுதந்திரத்தையும் நமக்கு கொடுக்கும். நீங்க சேமிக்கிற பணம் சும்மா பேங்க்ல முடங்கி கிடக்க போறதில்ல. அது உங்க குழந்தைங்களோட நல்ல படிப்புக்காக பயன்படும், உங்க கனவு வீட்டை கட்ட உதவும், அவங்களோட திருமணச் செலவுகளுக்கு உதவும், உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஓய்வு காலத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம திடீர்னு வர்ற மருத்துவ செலவுகள் மாதிரி அவசர தேவைகளுக்கும் கை கொடுக்கும். கடைசியா ஒன்னே ஒண்ணுதான். நிதி ஒழுக்கங்கிறது பணத்தை மட்டும் பத்தினதில்ல, அது நம்ம மன அமைதிய பத்தினது. கடன் கவலை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்றது பத்தினது. அதனாலதான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சேமிப்பும் சிக்கனமும் நம்ம வாழ்க்கையோட இரு கண்கள். இந்த 2 கண்களும் தெளிவா இருந்தா நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்பவே அழகா, பாதுகாப்பா, மகிழ்ச்சியா அமையும். சரி, இந்த அலசலோட கடைசியில நான் உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். சேமிப்பை நோக்கி இந்த வாரம் நீங்க எடுக்க போற முதல் சின்ன அடி எது? ஒரு தேவையில்லாத செலவு குறைக்க போறீங்களா? இல்ல ஒரு சின்ன தொகைய உண்டியல்ல போட போறீங்களா? அது எதுவா இருந்தாலும் தயங்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களோட சேர்ந்து நாம ஒரு சேமிப்பாளர் சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்க முதல் படி இன்னிக்கே ஆரம்பிக்கட்டும்.